इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्र भाष्य कृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं पद्मगों वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुखं गौरवं महान्तं गोविन्द योगीन्द्रमतास्य शिष्यं श्री शंकराचार्यमुदास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोडकं वाक्यकालमन्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओं भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंसस्तनूभिः विषेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्ददातु। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम தைத்திரிய ஆரண்யகத்துல அரண பிரஷ்னம் சொல்லக்கூடிய சூரிய நமஸ்கார மந்திரங்கள். இது யாகத்துல ஆருண கேதுக சயனம் அப்படின்னு ஒரு ஸ்ரௌத கர்மா. அந்த ஸ்ரௌத கர்மாவுல பிரயோகம் பண்ணக்கூடிய மந்திரங்களாக இது அமைஞ்சிருக்கு. இது லோகத்துல சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணுகின்ற விதமாகவும் அமைஞ்சிருக்கு. 132 அணுவாகங்கள் இருக்கு அப்படி பண்ணுவாங்க. சில பேர் 32 நமஸ்காரங்கள் பண்ணி பண்றதும் உண்டு. இப்படி இந்த சூரிய நமஸ்காரம் சூரியனுடைய பிரார்த்தனையாக, அக்னி பகவானுடைய பிரார்த்தனையாக, சோமனுடைய பிரார்த்தனையாக, இப்படி 3 கலைகள், சோமகலை, சூரிய கலை, அக்னி கலை, அப்படி 3 பேருக்கும் நமஸ்காரம் பண்ற ரூபமாக அமைஞ்சிருக்கு. அதுல இப்போ நம்ம 12 அணுவாக்கங்கள் பார்த்து விட்டோம். இப்ப இன்னைக்கு நாம பார்க்க வேண்டியது 13வது அணுவாக்கம். இந்த அணுவாக்கத்துல ஒரு விசேஷம் இருக்கு. இந்த அணுவாகத்தை கத்தி சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் இருக்கு. ஏன் அப்படின்னாக்க, நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா புஸ்தகத்துல போட்டிருப்போம் பாருங்க, அபக்கிராமத கர்ப்பிணியா அப்படின்னு. கர்ப்பிணி ஸ்திரீகள்லாம் இதை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல இருந்து என்ன தெரியுது நமக்கு? ஏதோ கர்ப்பத்துக்கு ஏதோ ப்ராப்ளம் வரும், அதனால கர்ப்பிணி ஸ்திரீகள்லாம் இதை கேட்கக்கூடாது அப்படின்னு தெரியுது. இன்னொன்னு, இது வரைக்கும் இருக்கிற போர்ஷன் கேட்கலாம் அப்படின்றது இதுல இருந்து தெரியுது. அதற்கு பிறகு இதை எப்படி படிக்கிறது அப்படின்னாக்கா, இப்ப இதுக்கு முன்னாடி எல்லாம் பண்ணும்போது நிகிருஷ்வைர சமாயுதைஹி காலைர் ஹரித்வமா பண்ணைஹி இந்திராயாஹி சகஸ்ரிக் அக்னிர் விப்ராஷ்டி வசனஹ வாயுஷ்வேத சிகத்ருகஹ சம்பத்சரோ விஷூவர்ணைஹி நித்யாஸ்தேனுச்சராஸ்தவ சுப்ரமண்யோஹம் சுப்ரமண்யோ சுப்ரமண்யோம் அப்படின்னு கத்தி பிடிப்போம். இப்ப என்னன்னாக்க, இந்த அனுவாகமானது 13வது அனுபவத்தை ரொம்ப குறைவாக நம்ம காதுக்கு மாத்திரம் கேட்கறோம், உபாம்சுவாக நம்ம சொல்லணும். இப்ப அதை பார்ப்போம். 13வது அனுவாக்கம். அஷ்டயோனீம் அஷ்டபுத்ராம் அஷ்டபத்னீம் இமாம் மஹீம் அஹம் வேதனமே மிருத்யுஹு நச்சா மிருத்யுரகாஹரத் அஷ்டயோன்யஷ்டபுத்ரம் அஷ்டபதிதிம் அந்தரிக்ஷம் அஹம் வேதனமே மிருத்யுஹு நச்சா மிருத்யுரகாஹரத் அஷ்டயோனீம் அஷ்டபுத்ராம் அஷ்டபத்னீம் அமூம் திவம் அஹம் வேதனமே மிருத்யுஹு நச்சா மிருத்யுரகாஹரத் சுத்ராமானம் மஹீமூஷு அதிதிர்ஜோரதிதிரந்தரிக்ஷம் அதிதிர்மாதா ச பிதா ச புத்ரஹ விஸ்வே தேவா அதிதிः பஞ்சஜனாः அதிதிர்ஜாதம் அதிதிர்ஜனித்வம் அஷ்டௌ புத்ராசோ அதிதேः ये जातास्तन्वः परि देवं देवाम् उपप्रैत् सप्तभिः परामार्ताण्डमास्यत् सप्तभिः पुत्रैरदितिः उपप्रीत्य पूर्व्यं युगं प्रजायै मित्यवेतत्
பரமார்த்தாண்டமாபரதிதி தானனுஷ்கமிஷ்யாமஹ மித்ரஸ்ச வருணஸ்ச தாதாச்சார்யமாச்ச அகம்சஸ்ச பகஸ்ச இந்திரஸ்ச விவஸ்வாகுஸ்சேத்யேதே हिरण्यगर्भो अगुंसस्सुचिषत् ब्रह्मजज्ञानं तदित्पदमिति गर्भः प्राजापत्यः अत पुरुषः सप्त पुरुषः श्रीछायासूर्यलाम्बा समेत सूर्यनारायण स्वामिने नमः ओम नमो नारायणाय. நல்ல அனுவாக்கம் இது முடிந்த பிறகு அந்த புஸ்தகத்திலே போட்டிருப்பான் யதாஸ்தானம் கர்ப்பிணியா, திருப்பி கர்ப்பிணிகள்லாம் வந்து உட்காரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த அனுவாகத்தை பார்க்கிறோம். 13வது அனுவாகம் அஷ்டயோனின் அஷ்டபுத்திராம் அப்படின்னு சொல்லக்கூடிய அனுவாகம். நல்ல ரசமான ஒரு அனுவாகம். ஒரு பிரம்மஞானி தன்னுடைய அனுபவத்தை சொல்லியிருக்கார். பிரம்மஞானி சொல்றார் அப்படின்னு சொன்னாலும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், ஒரு ரிஷி தன்னுடைய அனுபவத்தை இந்த மந்திரத்தின் மூலமாக அவர் பார்த்ததை நமக்கு சொல்றார். இந்த அஷ்டயோனீம் அஷ்டபுத்திராம் அஷ்டபத்னி இமாம் மஹீம் அகம் வேதனமே மிருத்யுஹு நச்சா மிருத்யுரகாஹரத். அஷ்டயோனீம் அஷ்டபுத்திராம் அஷ்டயோனீம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, 6 யோனி அப்படின்னாக்க காரணம் அப்படின்னு அர்த்தம். அஷ்டயோனீம் 6 காரணங்கள் இருக்கு இந்த உலகம் வந்ததுக்கு. அது என்ன காரணம் அப்படின்னா, பிரகிருதி, மகத்து, அகங்காரம், பஞ்ச தன்மாத்திரைகள். சாங்கிய சாஸ்திரத்துல எப்படி சொல்லியிருக்கோ அப்படி இது சொல்லியிருக்க. எப்படி அப்படின்னாக்க, பிரகிருதி அவன் சாங்கிய என்ன சொல்றான், பிரதானம் தான் காரணம், புருஷனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, புருஷன் எதோடையும் சம்பந்தப்படாதவர், பிரகிருதி தான் இந்த உலகத்தை படைக்கிறது, இந்த உலகத்தை பண்ணுவதெல்லாம் காரணம் பிரகிருதி தான், அதிலிருந்து தான் வந்தது மகத்து, இந்த சமஷ்டி சூக்ஷ்ம சரீரங்கள்லாம் அதுல இருந்து வந்தது, அதிலிருந்து தான் மனிதர்களுடைய அகங்காரமும் வந்தது. அது மட்டும் இல்ல, பஞ்ச தன்மாத்திரைகள் வந்தது. பஞ்ச தன்மாத்திரைகள்னா என்ன அப்படின்னாக்கா, பஞ்சீகரணம் ஆகுவதற்கு முன்னாடி ஆத்மன ஆகாஷ சம்பூதா ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னி அக்னேராபஹ அத்ய பிருத்திவி அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. அப்ப என்னென்ன வந்தது, முதல்ல ஆகாசம், வாயு, அதுக்கப்புறம் அக்னி, அதுக்கப்புறம் ஜலம், அதிலிருந்து பிருத்திவி இப்படி வந்தது. எல்லாமே இந்த 5ம் தன்மாத்திரையா இருந்தது. அதற்கு பிறகு பஞ்சீகரணமான பிறகு அது இப்ப என்னாச்சு, 5 பூதங்களாக ஆயிடுத்து. அது பஞ்சீகரணத்துக்கு முந்தின ஸ்டேஜில் இருக்கும்போது சூக்ஷ்ம பூதங்களாக இருந்தது. இப்படித்தான் இந்த உலகமானது வந்தது அப்படின்றதெல்லாம் நம்ம வேதாந்தத்துல நிறைய பார்த்திருக்கோம். இப்படி பிரகிருதி, மகத்து, அகங்காரம், பஞ்ச தன்மாத்திரை அப்படின்ற 2 அபரா பிரகிருதிக்கு அஷ்டதா பின்னாக அப்படின்னு பகவத்கீதையும் நம்ம பார்த்திருக்கோம். பூமி ராபோன லோ வாயு அப்படின்னு இதே விஷயத்தை பகவத்கீதையிலையும் அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கார். இதுதான் அஷ்டயோனீம், இதுதான் 8 விதமான காரணங்கள் உடையதாக இருக்கிறது அப்படின்னார். அதுக்கப்புறம் அஷ்டபுத்திராம், நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி பார்த்தோம், அக்னி, ஜாதவேதஸ், சஹோஜா, அஜிரா பிரபு, வைஸ்வானரஹா, நரியாபாசு இல்லையா, இப்படி விசர்பி அப்படின்னு பக்தராதஸ் அப்படின்னு 8 அக்னியினுடைய புத்திரர்களை ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இங்க பாஷ்யம் பண்ணும் பொழுது அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னாக்க, மித்ரா வருணஸ்ட இத்தியாதி அப்படின்னு போட்டார். நம்ம பாஷ்யப்படிதான் போய் ஆகணும் இல்லையா. ஷாயினர் வித்யாரண்யர் எப்படி சொல்லியிருக்காரோ அதுதான் நமக்கு பிரமாணம். அது ஏன் அப்படி சொன்னார், மித்ரான், வருணன், தாத்தா, அரியமா, அம்சன், பகன், இந்திரன், விவஸ்வான் அப்படின்னு இப்படி சூரியனானவர் இப்படி இந்த ரூபத்திலாம் இருக்கிறார், இவரை தான் இங்க மீன் பண்றது அப்படின்னு சொன்னார். 8 மித்ரஸ்ட வருணஸ்டன்னு சொல்ல போற 8 புத்திரர்களை உடையதாக இருக்கிறது. இதே இந்திரா வர்ணன் அப்படின்னு சொல்றத இதே ஸ்லோகத்துல மித்ரஸ்ட வருணஸ்ட தாத்தா சாரியமாஸ்ட அகம்சஸ்ட பகஸ்ட இந்திரஸ்ட விவஸ்வாகுஸ்டே அப்படின்னு இதே அணுவாகத்திலேயே அதெல்லாம் படிக்க போறது. ஆகையினால அவளை சொல்றதுதான் நியாயம் அப்படின்னு சாயன பட்சத்துல சொன்னார். சரி, இப்போ அஷ்டயோனீம் அஷ்டபுத்திராம்
அஷ்டபத்னி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்ன பத்னி அப்படின்னு சொன்னா காப்பாத்துறவர்கள் அப்படின்ற அர்த்தம். இங்க பத்னினா பத்தின்னு புரியாது, பாலகாஹா இத்தியர்த்தா. பத்னின்னு சொன்னா இங்க பாலகாஹா பாதுகாப்பவர்கள் அப்படின்னு. யார் அந்த பாதுகாப்பவர்கள் அப்படின்னாக்க 8 திக்பாலர்கள். நம்ம ஹோமம் பண்ணும் பொழுது எந்த ஹோமம் பண்ணாலும் உபாசனம் பண்ணோம்னா முதல்ல என்ன சொல்றோம், வாத்தியார் என்ன சொல்ற, கையில அந்த சமித்த கையில வச்சுட்டு இந்திராய ஸ்வாஹா இல்லையா, எதிர்க்க கணக்குல வை அப்படின்னு கை காமிப்பார் நமக்கு. இந்திராய ஸ்வாஹா, அதுக்கப்புறம் அக்னய ஸ்வாஹா, அதுக்கப்புறம் யமாய ஸ்வாஹா, நைருத்திய ஸ்வாஹா, வருணாய ஸ்வாஹா, வாயவே ஸ்வாஹா, சோமாய ஸ்வாஹா இல்ல குபேராய ஸ்வாஹா, ஈசானாய ஸ்வாஹா, சர்வேபியோ பிராமணேபியோ ஸ்வா நமஹ அப்படின்னு சொல்லி இந்திராய நமஹ, இந்திராய நமஹ, அக்னய நமஹ, யமாய நமஹ, நிருத்திய நமஹ, வருணாய நமஹ, வாயவே நமஹ, குபேராய நமஹ, ஈசானாய நமஹ, சர்வேபியோ பிராமணேபியோ நமஹ இல்லையா அப்படின்னு சொல்லி தன்னுடைய தலையிலையும் அச்சதை போட்டுக்க சொல்லி சொல்லுவார் இல்லையா. எதுக்காக அப்படி பண்றோம் அப்படின்னாக்கா இந்த வாஸ்துலாம் சொல்றாரு இல்லையா, இந்த 8 தேவதைகள் 8 திக்கையும் நமக்கு பரிபாலனம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். கிழக்குல இந்திரன் இருக்கார் இல்லையா, அதுக்கப்புறம் தென்கிழக்குல அக்னி இருக்கார், அதுக்கப்புறம் தெற்குல யமன் இருக்கார், அப்புறம் தென்மேற்குல நிருத்தி இருக்கார், அப்புறம் மேற்க வருணன் இருக்கார், அதுக்கப்புறம் இந்த பக்கம் வாயு மூலன்னு சொல்றோம் இல்லையா, வடமேற்குல வாயு இருக்கார், அதுக்கப்புறம் குபேரன் அல்லது சோமன் அப்படின்னு சொல்லுவோம் அவர் இருக்கார். அவர் எங்க வடக்க இருக்கார், அதுக்கப்புறம் வடகிழக்குல ஈசானன் இருக்கார் அப்படின்னு சொன்ன. இதை தவிர மேல் கீழ் அதஹா உபரி அப்படின்னு 2 திசைகள் இருக்கு. இப்படி 10 திக்பாலர்கள் இருக்காங்க. சாதாரணமா திசைகளா சொல்லும் பொழுது அது 8 திக்பாலர்கள், அஷ்ட திக்பாலர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த அஷ்ட திக்பாலர்கள் தான் நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா. பாலக கணங்களாக இருந்து கொண்டு இந்த பூமியை காப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இமாம் மஹீம் அப்படின்னார். இந்த பூமியை இல்லையா, இந்த பூமிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய தேவத்தையை கண்டு கொண்டிருக்கிறார்கள், ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இப்ப பாருங்க, அஷ்ட யோனி பிரகிருதி மகத்து அகங்காரம் பஞ்ச தன்மாத்திரை, அதுக்கப்புறம் அஷ்ட புத்திரர்கள் மித்ரன் வருணன் தாத்தா அரியமா அம்சன் பகன் இந்திரன் விவஸ்வானு, அதுக்கப்புறம் அஷ்ட பத்னிகள் யாரர் இந்திரன் அக்னி யமஹா நிருத்தி வருணன் வாயு குபேரன் ஈசானன். இப்படி இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வருது. இதெல்லாம் எதுக்கு சார் தெரிஞ்சுக்கணும்னு. இப்படி எல்லாம் தெரிஞ்சுட்டாதான் அகம் வேதனமே மிருத்யுஹு, இதெல்லாம் நான் அறிஞ்சதுனாலதான் எனக்கு மரணமானது கிடையாது அப்படின்னு அந்த ஞானி சொல்றார். அப்படின்னா என்ன தெரியுது அப்படின்னா, இதெல்லாம் யார் அறிகிறானோ அவன் அமிர்தனாக ஆக்கிறான் இந்த மரணத்தை வெல்லுகிறான். மரணத்தை வெல்லக்கூடிய உபாயமானது நம்ம வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த அருண பிரஷ்னத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதுக்காக தான் இந்த பெரியோர்கள்லாம் நம்ம ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் அருண பிரஷ்னத்தை சொல்லணும்னு வச்சுக்க. இவ்வளவு பெனிஃபிட் இருக்கு. அகம் வேதனமே மிருத்யுஹு, இந்த மந்திரத்தை இந்த கண்டுபிடித்த நான் அறிவேன், ஆகையினால் எனக்கு மிருத்யு கிடையாது, இந்த சம்சாரம் கிடையாது. அது மட்டும் இல்ல, நச்சா மிருத்யுர் நச்சா மிருத்யுரகாஹரத் அபமிருத்யு நச்ச அகா அபமிருத்யு அகா அகஹா நச்சாஹரத்து. அபமிருத்யு எனக்கூடிய ஒரு பாபம் இருக்கு. அகம்னாக்க பாபங்கள் இல்லையா. அபமிருத்யு அமிருத்யு அப்படின்னு ஒரு அமிருத்யுன்னா என்ன அர்த்தம், மரணத்துக்கு ஆப்போசிட், மிருத்யுக்கு ஆப்போசிட் அமிருத்யு. அமிருத்யுன்னா என்ன அர்த்தம், அபமிருத்யு அப்படின்னு அர்த்தம். குறித்ததான காலத்துல வாழ்ந்து போவோம். எப்படி உங்களுக்கு பிரம்மா உங்க தலையெழுத்துல போட்டு நீங்க பிறக்கும் பொழுது இவ்வளவு வயசு, 87 வயசு இவருக்கு, 92 வயசு இவருக்கு, 101 வயசு இவருக்கு, இவருக்கு 62 தான் அப்படின்லாம் போட்டு போறாரு இல்லையா. இன்ட்டு 21,600 மூச்சு காத்து, இதுதான் கணக்கு போட்டு வச்சிருக்காரு எல்லாரும் பிரம்மா. இந்த ஆளுக்கு 92 இயர்ஸ் இல்லையா, இன்ட்டு 365 இன்ட்டு 21,600 மூச்சு அப்படின்னு போட்ட கணக்குல இருந்து மழுவாம அது வரைக்கும் வாழக்கூடியது. கொஞ்சம் திறமையா இருந்ததுதான் பிராணாயாமங்கள்லாம் பண்ணி அது அப்படியே ஒரு 6 மாசம் 1 வருஷம் நீட்டிக் கொள்ளலாம் இல்லையா. தவறாக இந்த இந்திரியங்கள் எல்லாம் யூஸ் பண்ணிட்டோம்னாக்க
இது என்ன ஆச்சு, இவனுடைய 92 87 88 குறையலாம் இல்லையா? இப்படி எல்லாம் ஆகக்கூடாது அப்படின்றதைக்காக ஞானிகள்லாம் என்ன பண்ணாங்க, போட்ட ஆயுளை நன்றாக தீர்க்கமாக ஆக வேண்டும். இவர்களுக்கு அபமிருத்யு நச்சாஹரது, இவர்களை இந்த அபமிருத்யுவானவர் எந்த துக்கத்தையும் கொடுக்க மாட்டான், கொடுக்க கூடாது அப்படின்ற விஷயத்தை எனக்கு கண்டுபிடிச்சேன். ஏன்? நான் அஷ்டயோனியும் அஷ்டபுத்திராம் அஷ்டபத்னியும் மகிம், இந்த பூமிக்கு சேர்ந்ததான இந்த 8 காரணங்களையும் 8 புத்திரர்களையும் 8 பாதுகாவலர்களையும் நான் அறிந்தவன். அதனால் நமே மிருத்யு, எனக்கு மிருத்யு பயம் என்பதே கிடையாது. அது மட்டும் இல்ல, எனக்கு அபமிருத்யு என்பது வராதுன்றது எனக்கு கண்டிப்பாக தெரியும் அப்படின்னு கான்பிடன்ஸ் இருந்ததுன்னா இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பார். அது சொன்னதோட இல்லாம பாஷ்யத்துல இது யார் யாரெல்லாம் தெரிஞ்சுக்கிறானோ அகம்பேதனமே அப்படின்னா நம்மளாம் தெரிஞ்சுட்டோமோ இல்லையோ, நமக்கும் அதேதான். நமே மிருத்யுஹு இல்லையா, எனக்கும் அந்த மிருத்யுவானவர் வரமாட்டார், நான் முக்தனாக ஆகிவிடுவேன், எனக்கு அபமிருத்யு என்ற தோஷம் எனக்கு வந்து சேராது அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸை கொடுக்கக்கூடியதான மந்திரம். இந்த மந்திரத்தை எப்படி கண்டுபிடிச்சார் அப்படின்னாக்கா, காத்துல இருந்த இந்த மந்திரத்தை மகரிஷிகள்லாம் கண்டுபிடித்தார்கள். கண்டுபிடித்து நமக்கு சொல்ல விட்டார்கள். சொல்லி இப்ப இன்னும் என்ன சொல்றார், இது பூமிக்கு சேர்ந்ததாக நீங்க நினைச்சீங்க. இப்ப அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார், அஷ்டயோன்யஷ்டபுத்திரம் அஷ்டபதிதம் அந்தரிக்ஷம் அகம் வேதனமே மிருத்யு நச்சா மிருத்யுரகாஹரது அப்படின்னார். பிரகிருதி முதலான 8 வித காரணங்கள், இந்திரன் முதலான 8 தேவர்களை பாலனாக உடையவர்கள், இப்படி இருக்கக்கூடியவர்கள், அந்தரிக்ஷ லோகத்தினுடைய அபிமான தேவதையை நான் அறிவேன், அகம் வேத. ஆகையினால இந்த அந்தரிக்ஷ தேவதை, அந்த பூமி தேவதையை அறிந்தேன், எனக்கு மிருத்யு இல்லை. இப்போ அந்தரிக்ஷ தேவதையை நான் அறிந்தவனாகிறேன், அதனால எனக்கு மிருத்யு இல்லை. அகம் வேத நமே மிருத்யுஹு, நான் இதை அறிந்ததனால எனக்கு சம்சாரம் கிடையாது, மிருத்யு கிடையாது. நச்சா மிருத்யுரகாஹரது, மிருத்யுஹு அகஹா நச்சாஹரது, இந்த அபிமிருத்யு என்ற துக்கமானது எனக்கு ஒரு பொழுதும் வராது அப்படின்னு கண்டுபிடிச்சார். அது மட்டும் இல்ல, பூமிக்கு கண்டுபிடிச்சார், அந்தரிக்ஷத்துக்கு கண்டுபிடிச்சார், திவிலோகத்துக்கு. இதுதானே 3 லோகம், திரிலோகமானது இல்லையா? இந்த 3 லோகத்துக்கும் விஷயம் இதை கண்டுபிடிச்சிட்டானாக்க இந்த மரணத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். அஷ்டயோனீம் அஷ்டபுத்திராம் அஷ்டபத்னீம் அமூம் திவம் அகம் வேதனமே மிருத்யு நச்சா மிருத்யுரகாஹரது. அஷ்டயோனீம் அஷ்டபுத்திராம், பிரகிருதி முதலிய பிரகிருதி மகத்து அகங்காரம் பஞ்ச தன்மாத்திரை எனக்கூடிய 6 காரணங்கள். அஷ்டபுத்திரான் மித்திரன் வருணன் தாத்தா அரியமான் அம்சன் பகன் இந்திரன் விவஸ்வான் என்ற 8 புத்திரர்களை நான் அறிவேன். அஷ்டபத்தேம் இந்திரன் அக்னி யமஹா நைருதி நிருதி வருணஹா வாயு குபேரஹா ஈசானஹா அப்படின்னு சொல்லக்கூடிய பாதுகாவலர் அஷ்ட திக்பாலர்களையும் நான் அமூம் திபம், இப்படி இந்த திவ்ய லோகத்துக்கு இருக்கக்கூடிய அபிமானி தேவதையை நான் அறிவேன். ஆகையினால அகம் வேத, அதனால என்ன இப்போ தெரிஞ்சா நமே மிருத்யுஹு, எனக்கு மிருத்யுவானது கிடையாது. அது மட்டும் இல்ல, நச்ச அமிருத்யுஹு அகஹா அரது அப்படின்னா என்னதான், மிருத்யு அகஹா நச்சாஹரது, எனக்கு சம்சாரம் என்பது கிடையாது, அபமிருத்யு என்ற துக்கம் என்னை தாக்காது அப்படின்னு கண்டுபிடிச்சார். கண்டுபிடிச்ச உடனே அடுத்த 2 மந்திரங்கள் சுத்ராமானம் மஹிமூஷு அப்படின்னாரு. என்ன சார் இது திடீர்னு சுத்ராமானம் மஹிமூஷுன்னு போட்டு நிறுத்திட்டாரு அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் யாகங்கள் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது, ஆருணகேதுக சயனம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது இதுக்கெல்லாம் பிரயோகத்துக்கு கொடுக்கக்கூடிய ஹிண்ட். அப்பா சுத்ராமானம் அப்படின்னா இந்த ரிக்கை நீ இப்ப சொல்ல வேண்டும். மஹிமூஷு அப்படின்னா அந்த மஹிமூஷுன்னு சொல்லக்கூடிய ரிக்க சொல்லணும். அந்த ரிக்கு என்ன சொல்றது, சுத்ராமானம் பிருத்திதீம் தியாமனேஹ சுஷர்மானம் மதிதிம் சுப்ரணீதம் தெய்வீனாவஸ்திராமனாக சம்ரவசந்தி மாருஹேமா ஸ்வஸ்தயே அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தின் மூலமாக அதிதி தேவதை
பிரார்த்தனை பண்றார். இந்த கஷ்யப பிரஜாபதியினுடைய மனைவி அதித்தி, திதி அப்படின்னு 2 மனைவி. அந்த அதித்தி கிட்டேந்து பிறந்தவர்கள் தான் தேவர்கள், ஆதித்யர்கள். அதனாலதான் அதித்தி கிட்டேந்து பிறந்ததுனாலதான் அவர்களுக்கு ஆதித்யர்கள் அப்படின்னு பேரு. திதி கிட்டேந்து போய் பிறந்தவர்கள் தான் தைத்தியர்கள் அப்படின்னு போயிட்டு. இப்படி இந்த அதித்தி தேவிய தேவர்கள், கந்தர்வர்கள், பித்திருக்கள் இவாளுக்கெல்லாம் இல்லையா, இவர்கள்லாம் அவர்கிட்ட இருந்தா வந்த அந்த இந்த பிருத்திவி, இந்த பிருத்திவியானது சௌக்கியமாக இருக்கக்கூடியதுக்கான வேதங்கள் இதெல்லாம் க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்றதுக்காக இந்த அதிதி தேவ பிரார்த்தனை சுத்ராமானம் பிருத்திவி தியாம அப்படின்னு சொல்லக்கூடிய அருக்கை நினைவுபடுத்துகிறார். எப்படி நினைவு பண்றார்? இப்படிதான் தேவர்களால உண்டு பண்ண போட்டது இது. இந்த அதித்தி தேவியை நாம எதற்காக பார்த்தோம்னா சுஷர்மானம் அதிதிம் சுப்ரநீதம் சுப்ரநீதிம் அப்படின்னு அதித்திக்கு நாம் எல்லாம் க்ஷேமமாக இருக்க வேண்டும். இந்த அதித்தி தேவியை வணங்குவதன் மூலமாக நாம் நன்மையை அடைவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரம் சுத்ராமானம். அதே மாதிரி மஹிமூஷு அப்படின்னு இதுவும் அதித்தியை வணங்கக்கூடிய மந்திரம் இல்லையா. மஹிமூஷு மாதஹா சுமிருதானாம் சுமிருதானாம் ருதஸ்ய பத்னி பவசே ஹுவேம து விக்ஷத்ராமஜரந்தீம் சுஷர்மானம் அதிதிர் சுப்ரநீதம். இதுவும் அதிதிர் சுப்ரநீதம். இந்த அதித்தி தேவியை வணங்குகிற மந்திரமாக இருக்கிறது. எப்படி வணங்குகிறார்கள் அதுன்னா, இந்த கர்மாக்கள் எல்லாம் மஹி மூஷுனா மாதஹா, நாங்க செய்யக்கூடிய இந்த கர்மாக்கள் இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் தாயை போல நன்மை செய்பவளாக இருந்து கொண்டிருக்கிறாள். அவள் எப்படி இருக்காள்? சத்தியத்தை காப்பவளாக இருக்கிறாள். அப்படிப்பட்ட அவள் எங்களையும் க்ஷேமமாக காப்பாற்றட்டும் அப்படின்னு இந்த 2 மந்திரத்தை பிரதீகம் அப்படின்னு பேரு இல்லையா. இதன் மூலமாக, இதை சொல்வதன் மூலமாக அந்த 2 மந்திரமும் நாம நினைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னார். சுத்ராமானம் மஹி மூஷு அப்படின்னார். இப்படி எதுக்காக இது சொல்லியிருக்கு, எதுக்கு சார் இப்ப இதை சொல்றீங்க அப்படின்னா, இல்லப்பா இந்த மந்திரங்கள்லாம் அதித்தி தேவிய சொல்லியிருக்கு, அதை பத்தி இப்ப வரப்போற மந்திரம் இருக்கு, அதனால இதுக்கு ஒரு சோர்ஸ் சொன்னேன். இப்ப நான் அந்த அதித்தி தேவியை எப்படி வணங்குறதுன்னு சொல்லி தரேன்னு பாருங்க. அதிதிர் ஜௌஹு அதிதிர் அந்தரிக்ஷம் அதிதிர் மாதா ச பிதா ச புத்ரஹ விஸ்வே தேவா அதிதிர் பஞ்சஜனாஹ அதிதிர் ஜாதம் அதிதிர் ஜனித்வம். அதிதிர் ஜௌஹு, அதித்தி தேவதை தான் துலோகமாக இருக்கிறார்ப்பா. அதிதிஹி அந்தரிக்ஷம், அந்தரிக்ஷ லோகமாகவும் அவள்தான் இருக்கிறார். அவள்தான் பிருத்திவியாகவும் தாயாகவும் இருக்கிறாள் இல்லையா. அதிதிர் மாதா ச பிதா ச புத்ரஹா, இந்த பூமாதேவி தான் நமக்கெல்லாம் அம்மாவாகவும் இருக்கிறாள். அதித்தி தேவி தான் அம்மாவாகவும் இருக்கிறாள், அப்பாவாகவும் இருக்கிறாள், பூமி ரூபமாகவும் இருக்கிறாள், ஜுலோகமாகவும் அவள் தான் இருக்கிறாள், அந்தரிக்ஷமாகவும் அவள் தான் இருக்கிறாள். இன்ஃபேக்ட் பிரம்மன் தான் அது. எப்படி பண்றாவோ, விஸ்வே தேவா அதிதி பஞ்சஜனாஹ, இந்த எல்லா தேவர்களும் விஸ்வே தேவாக, எல்லா அதித்தி தான் எல்லா தேவர்களாக இருக்கிறார். அவள் எப்படி இருக்கார்? பஞ்சஜனாக. அது என்ன சார் பஞ்சஜனாக அப்படின்னா, பிராமண சத்திரிய வைசிய சூத்ர நிஷாதாதி 5 வர்ணங்களுக்கும் காரணமாக அந்த அம்பாள் தான் இருக்கிறார், அதித்தி தேவி தான் இருக்கிறார். பஞ்சஜனாக அதிதெர்ஜாதம் அதிதெர்ஜனித்வம். இந்த ஊர்ல உண்டான வஸ்துக்கள் எல்லாம் அதித்தி தான். உண்டாக போற விஷயம் இருக்கு இல்லையா, உண்டாகிற வஸ்துக்களும் அவதான், உண்டான வஸ்துக்களும் இன்னும் மொத்தத்தில் உலகத்தில் உள்ள எல்லா பொருளாகவும் அதித்தி தேவி தான் இருக்கிறாள் அப்படின்னு ரொம்ப வசதியான ஒரு அதித்தி தேவியினுடைய பிரார்த்தனை. அதுக்காக தான் சுத்ராமானம் மஹி மூஷுன்னு இந்த 2ம் அந்த அதித்தி பிரார்த்தனையை சொல்றதோ அதே அதித்தி பிரார்த்தனை தான்பா இங்கேயும் ஆரண்யக்கத்திலையும் இதை தான் பண்றது அப்படின்னு சொல்றாரு. அஷ்டௌ புத்ராசௌ அதிதே ये जातास्तन्वपरि देवाम् उपप्रै सप्तभिः परामार्ताण्डमास्यत्. अष्टौ புத்ராசௌ அதிதேஹ, அதித்தியினுடைய சரீரத்திலிருந்து அதிதேகே சரீரா அதிதேகே
அதித்தியினுடைய உடம்புல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அஷ்டவ் புத்திரா ஆசா இல்லையா? 8 பிள்ளைகள் அவகிட்ட இருந்து தான் பிறந்தது. அதுல இந்த 8ல அவ என்ன பண்ணா, ஏ ஜாதாஸ்தன் வப்பரி, அதுல 7 பிள்ளைகள். அவளை இவ என்ன பண்ணிட்டா, தேவான் உபப்ரைதி உபப்ரை சப்தபிஹி தேவாம் உபப்ரை சப்தபிஹி. இவளுக்கு 8 குழந்தை பிறந்தது அதித்திக்கு. அதுல ஜாதாஹா தன்வப்பரி, அதுல அவளுடைய உடம்புல இருந்து பிறந்த 7 தேவர்கள் இருக்கார்கள் இல்லையா, அவைகளை உபப்ரை சப்தபிஹி, இந்த 7 பேரை பரி அப்படின்னா மேல் லோகத்துக்கு அழைத்து கொண்டு போயிட்டா. என்ன சார் 8 குழந்தை பிறந்தா 7 பேரை மேல கூட்டுன்னு போயிட்டாளே அவனா, ஒத்தரை இங்க விட்டு போனான். அது யாரு? அவர்தான் சூரியன். மார்த்தாண்டமா பரது இல்லையா, அவர் தான் பராமார்த்தாண்டமாசியது அப்படின்னாரு. மார்த்தாண்டன், பிரகாச சக்தி மார்த்தாண்ட பைரவா நம்ம அப்படின்னு சொல்றது வந்து மார்த்தாண்டன் அப்படின்னு சொன்னான்னாக்கா சூரிய பகவான் அப்படின்னு, ஆதித்யன் அப்படின்னு. மிருத்யு பிரீத்தியர்த்தம் மிருத்தே அண்டே ஜாயத்தே அப்படின்னு அர்த்தம். அதனால மார்த்தாண்டம் அப்படின்னு பேரு. ஏன் மார்த்தாண்டம் அப்படின்னு பேர் வந்ததுன்றதுக்கு காரணம் சொல்றார். என்ன தெரியுமா, சகா அண்டபேதேன உற்பத்தியத்தே அப்படின்னாரு. இந்த அண்டபேதத்தை வைத்து கொண்டு வந்ததுனால, இந்த அண்டத்தை உத்தேசித்து வந்ததுனால அவருக்கு மார்த்தாண்டன் அப்படின்னு பேர் வருது. இந்த மார்த்தாண்டனாலதான் நம்ம என்ன சொல்றோம், எல்லாம் பாசிட்டிவாவே நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. சூரியன் வந்தார், பிரத்யட்ச தீபம், அவரால் தான் இந்த உலகமே இயங்குறது. அவர் இல்லைன்னாக்கா நமக்கெல்லாம் காத்தால எப்படி வேலைக்கெல்லாம் போவான், எப்படி உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பிராணிகளும் காத்தால எழுந்துனோடனே சுறுன்னு இருக்கு. சாயங்காலம் 6 மணி வந்துருச்சுன்னா எல்லாம் அசடு வெளியேறுதுங்க, எல்லாம் அழுது வெளியேறுது. சூரியன் போயிட்டாரே ஆனால் எல்லாம் டல் ஆயிடுறாங்க. எங்க பார்த்தாலும் தமசு இருட்டானது வந்து சூழ்ந்து விடுகிறது. ஆனாலும் அவர் தான் பிரத்யட்ச தீபம் சொன்னோம் இல்லையா. இதுல அதர் சைடு ஆஃப் தி காயின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. நம்ம சாஸ்திரங்கள் எல்லாம் பாருங்க, ஒரு சைடை மாத்திரம் பார்க்கவே கூடாது எப்போதுமே இல்லையா. ஒரு சைடை மாத்திரம் பார்த்துட்டோன்னே எமோஷன்லாம் ஒரு சாமியை டக்குன்னுலாம் நீங்க ஒத்துட்டு முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு அதர் சைடு இருக்கு, அதுலதான் உங்க திங்கிங் வேணும். இந்த மார்த்தாண்ட என்ன தெரியுமா பண்றாரு, ஒரு தடவையும் நீங்க கேலண்டரை கிழிக்கிறீங்க இல்லையா, சூரியன் வந்ததை பாக்குற சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வந்த உடனே என்ன பண்றோம், நம்ம கேலண்டர்ல கிழிக்கிறோம் ஒரு அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த லைஃப்ல ஒரு நாளை கொண்டுட்டார் சூரியன். ஞாபகம் வச்சுங்க. நீங்க கேலண்டரை கிழிக்கும் போது என்ன நினைக்கணும், போச்சு நாளைக்கோ நாளைக்கோ நமக்கு இதுதான் கதி அப்படின்றத ஞாபகப்படுத்துறாரு இல்லையா. மார்த்தாண்டன் தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு, உங்க உயிரை நான் எடுத்துட்டு இருக்கேன், உனக்கு பிரம்மா போட்டு அமிச்சாரு 92 வயசுன்னு, உனக்கு ஆயிட்டு இருக்குடா கண்ணா, எனக்கு தெரியும் உனக்கு தெரியாது, 92 ஆயிடுச்சு, இன்னைக்கோ நாளைக்கோ உனக்கு அப்படின்னு நமக்கு சொல்றாரு. நமக்கு தெரியல இல்லையா. அதனால அவர் என்ன பண்றாரு, அந்த நம்மளுடைய ஆயுசை அவர் வந்து கணக்குல வச்சுட்டு நம்மளுடைய உயிரை எடுத்துக்கொண்டே இருக்க, கொஞ்சம் கொஞ்சமா உயிர் எடுக்கிறார் இல்லையா. அதனால பராமார்த்தாண்டமா பரதி, மார்த்தாண்டவனை மாத்திரம் அவர் தள்ளி விட்டு போயிட்டா. இங்க நீ இங்கேயே இரு, ஏன் உனக்கு கிரியேட்டிவே கிடையாது, நீ வந்து அந்த 7 பேர் இருக்காங்களே அவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, என்னுடைய பிள்ளைகள்லாம் எப்படி பிரஜாயி மிருத்யவே தத்து, பிரஜைகளுக்கெல்லாம் உண்டாக்கும். ஆனா நீ எப்படி இருக்க, மார்த்தாண்ட உதயாஸ்தமனங்களால பிராணியினுடைய ஆயுளை குறைத்து கொண்டே இருக்கிறார். அதனால இந்த சூரியனானவன் ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா மிருத்யுக்கு சமானமானவர். பிரஜாவிருத்திக்கு அவர் சாதனமாக ஆவதில்லை. மிச்ச 7 பேர் என்னன்னா அவெல்லாம் பிரஜாவிருத்திக்கு சாதனமாக. அதனாலதான் அவளை ரொம்ப விசேஷமா அதித்தி எடுத்துட்டு தேவலோகத்துக்கு போயிட்டா அப்படின்ற விஷயத்தை இது காமிக்கிறதுன்றதுனால பராமார்த்தாண்டமாபரது இதி அப்படின்னு ஒரு மந்திரத்தை போட்டு இந்த மந்திரம் முடிவடைந்தது. இந்த அதித்தி என்ற தேவதையினுடைய ஸ்தோத்திரம் ரொம்ப அவசியகம், அது முடிவடைந்தது அப்படின்னாரு. தானனுக்கிரமிஷ்யாமஹா அப்படின்னாரு. இந்த அஷ்டயோனிம் அஷ்டம்புத்திரான்ற மந்திரத்துல வந்த பூதேவிக்கு இல்லையா 8 பிள்ளைகள் இருப்பதாக அதெல்லாம் சாயன பாஷ்யத்துல நம்ம பார்த்தோம்.
அஷ்டோ புத்திராசோ அதீதே அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுல 8 பேர் சொன்னாரு இல்லையோ, அதை எடுத்து காமிக்கணும்னு நினைக்கிறேன். தான் அனுக்கிரமிஷ்யாமஹா, அதை நமக்கு எடுத்து காமிக்கணும். 8 புத்திரர்கள் பேர் சொன்னேனே, உங்களுக்கு நான் யார் யாருன்னு சொல்லலையே அப்படின்னு நினைச்சிட்டு இந்த வேதமே நமக்கு சொல்றது. மித்ரஸ்ச வருணஸ்ச தாத்தாச்சாரியமாச்ச அகும்சஸ்ச பகஸ்ச இந்திரஸ்ச விஸ்வ விவஸ்வாஸ்ச இத்யேதே அப்படின்னார். மித்ரன், வருணன், தாத்தா, அரியமா, அகம்ஷா, அம்சன், பகன், இந்திரன், விவஸ்வான் எல்லாம் ஆதித்யர்கள். அதித்திக்கு பிறந்தவர்கள். மித்ரான் அப்படின்றவர் யார் நமக்கெல்லாம் தெரியும், பகலுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். மித்ராய நமக, ரவையே நமக, சூர்யாய நமக, பானவே நமக, ககாய நமக, பூஷ்ணே நமக, மரீச்சிய நமக, ஆதித்யாய நமக அப்படின்னு அவர் டெய்லி பண்றோம் இல்லையா அந்த வருணன். அப்புறம் இமம்மே வருண ஸ்ருதீகம் மத்தியாஜமுடையா அப்படின்னு வருணன் ராத்திரிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அதன் எல்லாருடைய கணக்கையும் கணக்குல வைத்து கொண்டு ஒரு நாளும் இந்த ஆளுக்கு இவ்வளவு ஆயுஷு அப்படின்னு நமக்கெல்லாம் எல்லாத்தையும் கொடுத்து புஷ்டி எல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய தாத்தா. அதுக்கப்புறம் பித்ருவாக இருந்து அவ பண்ணக்கூடிய கர்மாக்கெல்லாம் கணக்குல வைத்து கொண்டு அரியமன் ஒரு தேவதை இருக்கா, பித்ரு தேவதை இல்லையா, அவர் தான் அவருக்கு தான் ரொம்ப பிடிக்குமா எது, ஊஷ்மபாக அப்படின்னு சொல்லி நம்ம சிராத்தத்துல பித்திருக்களை வரிக்கும் போது அப்பா சாப்பிட்றதுக்கு உட்கார்ந்துருக்கார் அப்படின்ற எண்ணம் வரணும் நமக்கு. அங்க யாரோ பித்திரு யாரோ சஷ்டோட்டியா ஒரு பிராமணன் வந்து உட்கார்ந்துருக்கான் அப்படின்ற நினைக்க கூடாது பண்றவாளுக்கு. எங்க அப்பாவே வந்து இப்ப சாப்பிட்றதுக்கு உட்கார்ந்துருக்காரு, அவர் அரியமா மூலமாகத்தான் அவருக்கு போய் இந்த சாப்பாடானது போய் சேருது. அதனால அவர் எப்படிப்பட்ட தேவத்தை தெரியும் இல்லையா, அவர் ஊஷ்மபாக, அவர் வந்து அப்ப வடிச்ச என்ன அன்னம் இருக்கு இல்லையா, அதனாலதான் வாத்தியார் என்ன சொல்றார், கடைசியா சாதம் வடிக்க சொல்றார். எல்லாத்தையும் நீங்க பண்ணிடுங்க, பிராமணா தலையை பார்த்த உடனே நீங்க உள்ள அரிசிய உலையில வைக்கணும். நீங்க உழைச்சி வச்சிருந்த உடனே அந்த மாமியை எடுத்துன்னு வரும்பொழுது அதுல புகை இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். விஸ்வதேவருக்கு அந்த கண்டிஷன் இல்லை. பித்திருக்களுக்கு சர்வ் பண்ணும் பொழுது அந்த மாமியை எடுத்துன்னு வரும் பொழுது அந்த தட்டுல இல்லையா புகை இருக்கணும். அந்த புகையோட அந்த சாதத்தை போடணும். எடுத்துன்னு வர சாதம் முழுக்க கீழே போட்டுடணும். அதுல பாக்கி எடுத்துன்னு உள்ள போகக்கூடாது. இதெல்லாம் தெரியும் இந்த காலத்துல, அதெல்லாம் தெரியல, அதெல்லாம் வழக்கங்கள் இல்லையா. எடுத்துணும் அதுக்கப்புறம் தான் விஸ்வதேவருக்கு போட்டுட்டு பித்திருக்களுக்கு இப்படி எடுத்துன்னு வந்து போடணும். அதுக்கப்புறம் தான் விஷ்ணு இலைக்கு போடணும். இப்படி எடுத்து வேணும். ஒரு தடவையும் இப்படிதான் பண்ணணும். அவளுக்கு எடுத்துன்னு வந்ததை அப்படியே போட்டணும். அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு அதை எடுத்துன்னு போயிட்டு அதை போட்டுட்டு திருப்பி எடுத்துட்டு திருப்பி இவாளுக்கு போடணும். இப்படின்றதெல்லாம் இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய தேவத்தை அரியமா. அப்புறம் அம்சன், பகன் அப்படின்னு இல்லையா, சௌபாகியத்தை கொடுக்கக்கூடியவர்கள். அப்புறம் எல்லாருடைய உடம்புலையும் புஷ்டி ரூபமா அம்சமாக இருக்கக்கூடியவன். அப்புறம் இந்திரஸ்வரூபமாக இருக்கக்கூடியவன். விவஸ்வானாக இருந்து கொண்டு நமக்கு காத்தால உதயாஸ்தமனத்தை காண்பி கொண்டு இருக்கக்கூடிய விவஸ்வான். இப்படி 8 குமாரர்கள் இருக்கார் அப்படின்னு. மித்ரஸ்ச வருணஸ்ச தாத்தாச்சாரியமாச்ச அகம்சஸ்ச இந்திரஸ்ச விவஸ்வாஸ்ச இத்யேதே. அது ஏன்னா கத்தி படிக்க மாட்டான் இல்லையா, அதனால இப்படி படிச்சாதான் நமக்கு தெரியும். அது சூரிய நமஸ்காரத்தில் நமக்கு ஞாபகம் வரும். ரைட்டா. இப்படி 8 பேரை பத்தி சொன்னார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், 4 மந்திரத்தை படிக்க போறாரு. இப்போ இரண்ய கர்ப்போ அகும் சசுசிஷத்து பிரம்ம ஜானம் ததிப்பதமிதி அப்படின்னு நம்ம படிப்போம். என்னன்னு நமக்கு புரியாது. படிக்கும் போதெல்லாம் நமக்கு சந்தேகம் வரும், என்ன விஷயம் அப்படின்னாக்கா இரண்ய கர்ப்பஹா அப்படின்னு நம்ம இங்க வந்து அனுஷங்கமா படிக்கிறது அப்படின்னு பேரு. அது பெரிய மந்திரங்கள்லாம் வந்ததுன்னா 2ஆ படிப்பான். இது நம்ம இதெல்லாம் பண்றோம் இல்லையா, ஜெயாதி ஹோமங்கள்லாம் பண்ணும்போது விஸ்தாரமா பண்றதுதான் அப்சரோ பீருஹோ நம க்ஷத்ரம் பாதுபா இதம் க்ஷத்ரம் பாந்த தஸ்மை ஸ்வாஹா அப்படின்னு சொல்ற ஒரு பாடம் இருக்கும். குயிக்கா பண்ற மாதிரி சில வாத்தியாரங்கள்லாம் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. நீங்க பார்த்துட்டீங்கன்னா தெரியும் இல்லையா. இப்படி சுருக்கமா அனுஷங்கமாக படிக்கக்கூடியதுன்னு ஒண்ணு இருக்கு. ஆனா சில சமயத்துல என்ன பண்ண, எந்தெந்த இடத்துலலாம் சொல்லியிருக்கோ அதை விஸ்தாரமா படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சில இடத்துல இந்த இடத்தெல்லாம் அனுஷங்கமா சொல்லாதீங்க, அது விஸ்தாரமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லணும். இந்த இடத்துல வந்து அனுஷங்கமா ஒரு 4 வார்த்தை பிரயோகம் பண்ணிக்க. இரண்ய கர்ப்பஹா அகும் சசுசிஷத் பிரம்ம ஜானம்
ததிப்பதம் இதி அப்படின்னு இது பாருங்க 4 ஹிரண்ய கர்ப்பஹா அப்படின்னு இத என்ன சொல்றோம், புஷ்கர பர்ணம் ருக்மம் ஹிரண்மயம் புருஷம் கூர்மம் அப்படின்னு வேத மந்திரம். அதுல ஹிரண்மயமாக இருக்கக்கூடியது ஹிரண்ய கர்ப்பர் இல்லையா, அந்த ஹிரண்யமய புருஷனாக இருக்குது. அகும்சு அப்படின்னு புஷ்கர பர்ணமாக இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். பிரம்ம ஜக்ஞானம்ன்றது ருக்மமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். ததித பதமிதி அப்படின்னா கூர்மமாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லணும் இல்லையா. இப்படியாக இந்த இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, ஹிரண்ய கர்ப்பகான்னு சொல்லிடுதுன்னா நீங்க வெறும் ஹிரண்ய கர்ப்பா, ஆனா உங்க மனசுல என்ன வரணும், ஹிரண்ய கர்ப்ப சமவர்த்ததாக்ரே பூதஸ்ய ஜாதபதிரேகா ஆசீத் ததாதார பிருத்திவீம் தியாமு தேதாம் கஸ்மை தேவாய ஹவிஷா விதேம அப்படின்ற மந்திரம் இது. பரமாத்மா கிட்ட இருந்து பிரம்மன் தான் இந்த ஜெகத்துக்கெல்லாம் சிருஷ்டி பண்ணார். பூதஸ்ய ஜாதகா பதிஹி ஏக ஆசீத், அவர் ஒருவன் தான் முக்கியமாக இருந்தார். அந்த பரமாத்மா தான் இந்த உலகம் எல்லாம் சதாதார பிருத்திவி தியாமு தேதாம், இந்த திலோகம் பூமி எல்லாத்தையும் அவருடைய சக்தியில தான் தரித்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட எல்லா பரமாத்மா அவருடைய அபிஷா விதேம, அப்படிப்பட்ட அவரை ஆராதனை செய்கிறோம்ன்ற அர்த்தத்துல இருக்கக்கூடிய அந்த மந்திரத்தை நினைக்க வேண்டும். இப்ப சொல்றோம் ஹிரண்ய கர்ப்பகா. அதுக்கப்புறம் அகும் சஸ்து சிஷத்து, இதை நம்ம கட்டோபனிஷத்துல எல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா. நிறைய மந்திரங்கள்லாம் மகாநாராயண உபநிஷத்துல நமக்கு தெரியும், சுப்பர்ண மந்திரங்கள்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அதுல வரக்கூடிய மந்திரம் அகும் சஸ்து சிஷத்வ சுரந்தரிக்ஷ கோதாவே திசததி திருதுரோணசதே ரிஷத்வரசத் ரிதசத்யோமசதப்ஜா கோஜா ரிதஜா அத்ரிஜா ரிதம் பிருகத் அப்படின்ற ஒரு ஃபுல் மந்திரத்தை சொல்லணும். அங்க அவர் சுருக்கமா அகும் சஸ்து சிஷத்து அப்படின்னு போட்டாருங்க. ஹிரண்ய கர்ப்போ அகும் சஸ்து சிஷத்து அப்படின்னு முடிஞ்சிடுது. நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த இடத்துல இந்த முழுக்கிய ஞாபகம் வச்சுக்கணும். அவருக்கு அகும் சஸ்து சிஷத்து, எல்லா இடத்துலயும் போறவரா இருக்க சுச்சிஷத்து, எங்கும் அவர் சுத்தமாக ஆகாசத்தில் இருக்கிறார். அந்தரிக்ஷசத்தே, வாயுக்கும் ஆகாசத்துக்கும் நடுவுலையும் அவர் தான் இருக்கிறார். அவர் தான் ஹோதா, அவர் தான் எல்லாவற்றையும் அக்னியாக இருந்து நம்மளுடைய ஹவிசெல்லாம் வாங்கி கொண்டார். அவர் தான் திசத்து, அவர் தான் பூமியிலையும் யாகம் பண்ற இடத்துல அவர் தான் இருக்கார். அவர் தான் அதிதிஹி, அதிதியாக இருந்து கொண்டு அவர் தான் இருக்கிறார். துரோணசத்து, அவர் தான் அந்த துரோண பாத்திரங்கள் என்று சொல்லக்கூடியதாக வீட்டில் வசிக்கிற மாதிரி அவர் இருக்கார். ரிஷது இல்லையா, மனிதர்களில் சிறப்பாக தசத்து, தேவர்கள்ல இருக்கிறார். அவர் தான் ஆகாசத்துல இருக்கா. அப்ஜா, அவர் தான் தண்ணியிலிருந்து உண்டாகிற வஸ்துவாக இருக்கிறார். அவர் தான் கோஜா இல்லையா, அவர் தான் யாகத்துல வசிப்பவராக இருக்கிறார். சங்காக இருக்கிறார். கோஜா ரிதஜா அத்ரிஜா, அவர் தான் பர்வதங்களுக்குள்ள உண்டாகிறவராக இருந்து கொண்டு தம்பகத்தை நதியாக பிரவகித்துக் கொண்டு எல்லாருக்கும் போகக்கூடியவராக இருக்கக்கூடியவர் அப்படின்ற ஒரு பிரார்த்தனையை இங்க சுருக்கமா அகும் சஸ்து சிஷத்து அப்படின்னு. பிரம்ம ஜக்ஞானம், இது நமக்கு எல்லாம் நல்லா தெரியும். பிரம்ம ஜக்ஞானம் பிரதமம் புரஸ்தாத் விசீமத சுருச்சோ வேன ஆவஹா சபுத்னியா உபமா அஸ்யபிஷ்டா சதஸ்டயோனிம சதஸ்ட விபஹா. இது எங்கெல்லாம் பார்த்திருக்கோம், நவகிரக சொல்லும் பொழுது சொல்றோம், நட்சத்திர தங்கள் சொல்லும் பொழுது சொல்றோம் இத. அப்புறம் மகாநாராயண உபநிஷத்தில் நம்ம சாப்பிடறதுக்கு முன்னாடி, உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்றோம், பிரம்ம ஜக்ஞானம். இது என்ன, எல்லா தேவர்களுக்கும் முதல்ல இருக்கக்கூடியவர் பிரம்மாதான், ஹிரண்ய கர்ப்பர் தான். அவர்கிட்ட இருந்துதான் புரஸ்தாத் திசீமத சுருச்சோ வேண ஆவஹா, இந்த பூலோகத்தினுடைய மத்திய பாகத்தினுடைய எல்லாம் இவருடைய சக்தி தான் காரணம். இந்த சக்திதான் உபமா அஸ்யபிஷ்டா சதஸ்டயோ நிம சதஸ்ட விவஹா, இவர் தான் எல்லா இடத்துலையும் காற்றாகவும் அமூர்த்தமாகவும் மூர்த்த திரவியமாகவும் குடமாகவும் வஸ்திரமாகவும் இருந்து கொண்டு இருக்கக்கூடியவர். நமஸ்காரம் அப்படின்ற ஒரு பதத்தை நம்ம நினைக்கணும். அதுக்காக பிரம்ம ஜக்ஞானம் அப்படின்னு. ததிப்பதமிதி ததிப்பதம் ந விசிகேத வித்வான் என் மிருத புனரப்பேதி ஜீவான் அப்படின்னு. இந்த ஆத்ம வஸ்துவானது அந்த சரீரத்தை விட்டு வேற ஒரு சரீரத்தை அடையும் பொழுது இந்த அறிய வேண்டிய ஆத்மாவை அறியாமல் இருந்ததுனாலதான் இன்னொரு சரீரத்தை அது அடைந்தது.
இந்த மாதிரி சில சமயத்துல சில பேர் சாஸ்திரம் படித்தவர்களுக்கு கூட என்ன ஆயிடுறது, கடைசியில செத்து போனோம்னு இன்னொரு சரீரத்தை எடுக்க வேண்டியதான ஒரு நெசசிட்டியானது வந்து விடுகிறது இல்லையா? அப்படியாயி திரிபிருத் புவனஸ்ய ரதவிருத் அப்படின்னாரு. இந்த 3 சத்துவம், ரஜோகுணம், சத்துவகுணம், தமோகுணம் என்ற 3 குணத்தினால் ஆட்கொள்ளப்பட்டு இவன் இப்படி ஆயிட்டான். இப்படி ஆகி என்ன இந்த ரத சக்கரம் போல இந்த சம்சார சக்கரத்துல புரண்டு வருகிறான். அங்க இருக்கும்போது அந்த சாஸ்திரத்தை நன்னா படிச்சிருந்தானா, ஜீவோ கர்ப்போடமிருதஹா ச ஜீவாத், இந்த ஜீவன் காலத்திலேயே இந்த விஷயங்களை எல்லாம் அறிந்தால் அவன் ஜீவன் முக்தனமாக ஆகி அவனுக்கு மரணமில்லாத ஒரு நிலையம் எடுத்துக்கொள்வான் அப்படின்ற மந்திரத்தையும் ஞாபகப்படுத்துறது. இரண்ய கர்ப்பம் சச்சுஜிதது பிரம்மஜானம் ததிதி பதமிதி அப்படின்னு இந்த 4 இருக்கு இல்லையா? அதுக்கு பிறகு கர்ப்ப பிராஜாபத்யா அத புருஷ சப்த புருஷா. இப்பொழுது பிராஜாபத்யா கர்ப்பா உக்தா இத்யர்த்தா. இப்ப இது வரைக்கும் பிரஜாபதியினுடைய கர்ப்பத்தை பத்தி சொன்னேன் அப்படின்னு. இந்த பிரஜாபதியினுடைய கர்ப்ப விஷயங்கள்லாம் ரொம்ப தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஆனா இதை சரியா தெரிஞ்சேன்னா குழந்தைய பெற்று அந்த குழந்தைய வாழாக்கி அவனுக்கு நல்ல ஒரு நம்ம வைராக்கியம் வரா மாதிரி இந்த சின்ன வயசுல இருக்கே சொல்லி கொடுத்துக்க கூடாது இல்லையா? அவளுக்கு அவதான் இப்பதான் கல்யாணம் ஆகி குழந்தைய பெற்றுக்கிறா. அவ கையில போய் சன்னியாசம் தான் ரொம்ப வசதி, இது எல்லாத்தையும் விடுங்க, கோவிலுக்கு போறதை விடுங்க அப்படின்லாம் சொல்லுவோமா நம்ம? ஆகையினால இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சொல்லும் பொழுது கர்ப்பிணிகள்லாம் பயப்பட போறாங்க. ஆகையினால அவர்களெல்லாம் தள்ளி வச்சு இதுதான் பிரஜாபதியினுடைய கர்ப்பத்தை சொல்லியது. ஹிரண்ய கர்ப்பகான்ற மந்திரத்தினால பிரஜாபதியினுடைய கர்ப்பம் சொல்லப்பட்டது. சரி, இதற்கப்புறம் நட்சத்திரம், அதனுடைய அபிமான தேவதைகள், சூரியனோட இருக்கக்கூடியவர்கள், இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்காரு இல்லையா? அந்த சூரிய மண்டலத்தை நடுவுல வசிக்கிறவர் பரமாத்மா இருக்கார். அவர் எப்படி இருக்கார் அப்படின்னு தேவதா நம்ம காத்தால சொல்லும் போது தேய சதா சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி இல்லையா? தேயஹா சதா, நாம எப்போது ஞானம் பண்ணோம். எப்போ தேய சதா சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி, சவித்ரு மண்டலமாக இருக்கக்கூடிய சூரிய மண்டலத்துல நடுவுல ஒருத்தர் இருக்காரு. அவர் எப்படி இருக்காரு? கேயூரவான், மகர குண்டலவான், கிரீட்டி, கேயூரம் போட்டு இருக்காரு கழுத்துல, மகர குண்டலம் போட்டு இருக்காரு. அவர் மகர கிரீட்டி, கிரீடம் போட்டு, ஹிரண்ய வபுகு, அவரு ஜக 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 தங்கம் மாதிரி ஹிரண்ய வபுகு, அவருடைய வபுகுன்னு உடம்பு. ஹிரண்ய வபுகு திருத சங்கு சக்கரஹா, அவர் கையில சங்கு சக்கரம் எல்லாம் வச்சிருக்கா. அப்புறம் தேயசதா சவித்திர மண்டல மத்தியவர்த்தி சரசிஜாசன சன்னிவிஷ்டா. சரசிஜாசனஹா, சரசிஜனா தாமரையில மலர்ந்தவர் இல்லையா? பிரம்மாவை சொல்றது. சரசிஜாசன சன்னிவிஷ்டா கேயூரமான், மகர குண்டலமான், கிரீட்டி, ஹாரி, ஹிரண்ய சங்கு சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுதா கோவிந்த புண்டரீகாட்சா இல்லையா? கோவிந்த புண்டரீகாட்சனாக இருந்து கொண்டு அப்படி இருக்கக்கூடிய அவர் என்ன ககாரம் அப்படின்னு சொன்னா பிரம்மாவாகவும் அவர் தான் இருக்கிறார். அடுத்தது ஈஷ அப்படின்னு சொன்னா சிவனாகவும் அவர் தான் இருக்கிறார். வ அப்படின்னு சொன்னா விஷ்ணுவாகவும் அவர் இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கேசவன்ற பதத்துக்கு என்ன அர்த்தம்? அவர் தான் பிரம்மாவாகவும் இருக்கிறார், சூரியன் தான் இருக்கிறார், அவர் தான் விஷ்ணுவாக இருக்கிறார், அவர் தான் சிவனாகவும் இருக்கிறார். அதனாலதான் சர்வதேவ நமஸ்காரஹா ஸ்ரீ கேசவம் பிரதி கச்சதி. நீங்க யாருக்கு நமஸ்காரம் பண்ணாலும் இந்த 3 பேருக்கு தான் வந்து சேர்றது. ஸ்ரீ கேசவம் பிரதி கட்சி. ஆகாஷாத் பதிதம் தோயம் யதா கச்சி சாகரம். ஆகாசத்துல இருந்து கீழே வரக்கூடிய மழை ஜலமானது இப்படி அசைந்து அது எப்படி அது கங்கா, கிருஷ்ணா, கோதாவரி, கங்கா, காவேரி அப்படின்ற பேரெல்லாம் விட்டுட்டு இப்ப போய் கடல்ல போய் சேர்ந்துருதுன்னா அது என்ன அர்த்தம்? இதுக்கப்புறம் அது கடல் தான் இல்லையா? அதுக்கப்புறம் அந்த பேரெல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் உப்பு தண்ணியா எல்லாம் ஆயிடுச்சு இல்லையா? அதே மாதிரிதான் நாம பண்ணக்கூடிய நமஸ்காரங்கள் எல்லாம் அந்த பிரம்மத்துக்கே போய் சேருது. இவன் என்ன பண்றான்? இந்த நாம ரூபே விஹாய, இந்த நாமம் ரூபம் இது எல்லாத்தையும் தள்ளிட்டு நேர போய் அந்த கடலோட கலக்கிற மாதிரி அந்த பிரம்மத்தோட இந்த ஞானியானவன் கலந்து விடுகிறான் அப்படின்னு சொல்லி இவர் தான் இந்த இந்திரன், அக்னி, அதித்தி முதலிய தேவர்களுக்கெல்லாம் அங்கபூதமாக இருக்கிறார் அப்படின்றதை புரிய வைக்கிறதுக்காக தான் நம்ம இந்திர பிரார்த்தனை, அக்னி பிரார்த்தனை, அதித்தி பிரார்த்தனை எல்லாம் இந்த சூரிய மண்டலத்துல வசிக்கக்கூடிய பரமாத்மாவை வைத்துக் கொண்டு தான் இந்த ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணோம், பிரார்த்தனைகள்லாம் பண்றோம். இதுவும் மேலேயும் இதே மாதிரி வரப்போகுது.
அடுத்தது யோசௌ தபுண்ண தேதி சர்வேஷாம் பூதானாம் பிராணாதாயோ தேதி மாமே பிரஜாயா மா பசோனா மாம பிராணாநாதோ யோதகாஹ அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது பிராணாநாதோ அஸ்தமேதி, உதயத்துக்கு அஸ்தமனத்துக்கு ரெண்டுக்கும் வரப்போகுது. அது என்ன பண்ற, இந்த வெப்பத்தை கொடுத்து காத்தால கிழக்கு திசையில உதயமாகி எல்லா பிராணிகளுக்கும் அந்த பிராணனை வாங்கி கொண்டு அப்படி போய் உதயமாகிறார் அப்படின்னு சொல்லி, அதனால உங்களை நாங்க பார்த்திக்கிறோம், எங்களுக்கு மாமே பிரஜாயா மா பசுனாம், எங்களுக்கு பிள்ளை பேரன்கள் இல்ல எங்காத்துல கால்நடைகள் காரு முதலிய சௌக்கியங்களை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டு மா மம பிராணாநாத மா பசுனாம், எங்காத்துக்கு மாத்திரம் நீங்க தகராறு பண்ணாதீங்க என்ன அப்படின்னு நம்ம வேண்டோம் இல்லையா. பசு குதிரைகள் எங்காத்துல இருக்கிறதுக்கெல்லாம் நீங்க எடுத்துன்னு போகும்போது அதையும் எடுத்துன்னு போயிடாதீங்க நீங்க. அதனால அதை கிரகிக்காம விட்டுடுங்க. உங்களுடைய உதய அஸ்தமங்களால எங்கள் ஆயுள் குறையக்கூடாது இல்லையா. ஒரு நாளும் ஆயுள் குறைஞ்சுட்டே வருது இல்லையா, அதையும் நீங்க தான் பண்ணணும். எங்களுக்கு மம பிராணாநாதாயோ உதகாஹ, எங்கள் பிராணனை எடுத்துக்கொண்டு உதயமாக வேண்டாம் அப்படின்னு எங்களை இங்கேயே சௌக்கியமாக விட்டுடுங்கள் அப்படின்னு. அதே மாதிரி அஸ்தமனம் ஆகும் பொழுது எல்லா பிராணங்களையும் எடுத்துக்கொண்டு போகிறீர்களே, அதுவும் வேண்டாம். எங்களுடைய பிரஜா பசு நானு இவர்களை எல்லாம் எடுத்துட்டு அஸ்தமனம் ஆகாதீர்கள், இந்த பிராணங்களை எடுத்துக்கொண்டு அஸ்தமனம் வேண்டாம் அப்படின்னு வேண்டக்கூடியதாக இருக்கு. ரொம்ப அருமையான அனுவாகம் இதுவும். 14வது அனுவாகம் அடுத்த திங்கட்கிழமை அன்னைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமே அவசிஷ்யதே. ஓம் சாந்தி.